வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எஸ்.என். கோயங்கா அப்புறம் அவர் உலகம் முழுக்க பரப்பின விபாசனா தியான முறை இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுக்கு ஆதாரமா நாம எடுத்துக்கிட்டது மெடிடேஷன் நவ் இன்னர் பீஸ் த்ரூ இன்னர் விஸ்டம் அப்படிங்கிற புத்தகம். இதுல கோயங்காவோட கட்டுரைகள் அப்புறம் ஒரு பெரிய நேர்காணலும் இருக்கு. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த பழமையான டெக்னிக் அதோட இன்றைய தேவை, அதாவது மன அமைதி, ஞானம், இதுக்கெல்லாம் இது எப்படி உதவுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். நிச்சயமா. விபாசனங்கிறது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு முறை. ஆனா எஸ்.என். கோயங்கோவோட பங்களிப்பு, அதோட சிறப்பு என்னன்னா, அவர் இதை எந்த ஒரு மதச்சார்பும் இல்லாம ஒரு விஞ்ஞானபூர்வமான பிராக்டிக்கலான மனப்பயிற்சியா எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தது தான். இதோட அடிப்படை நோக்கம் ரொம்ப சிம்பிள். துன்பத்திலேருந்து விடுபடணும்னா நம்ம மனசும் உடம்பும் எப்படி வேலை செய்யுது, அதோட உண்மையான தன்மை என்னன்னு நாமளே நேரடியா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆமா, கோயம்மாவோட பிந்தியே ரொம்ப சுவாரஸ்யமானது இல்லையா? பர்மாவில பெரிய தொழிலதிபரா இருந்தவர், அவர் எப்படி இந்த ஆன்மீக பாதைக்குள்ள வந்தார்? ஆமாம், அதுவே நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் பர்மால, அதாவது இப்போதைய மியான்மர்ல ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்தவர். பெரிய பிசினஸ்மேன். ஆனா அவருக்கு தாங்க முடியாத பயங்கரமான ஒற்றை தலைவலி இருந்துச்சு. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்தும் சரியாகல. அப்போதான் ஒரு நண்பரோட வழிகாட்டுதல்ல சாயாஜி யூபாக்கின் அப்படிங்கிற ஒரு விபாசன ஆசிரியரை சந்திக்கிறார். முதல்ல கொஞ்சம் தயங்கினாலும் அந்த பயிற்சியை செஞ்சு அந்த தலைவலியிலிருந்து முழுசா வெளியே வர்றார். ஆனா அதை விட முக்கியமா அவருக்கு கிடைச்ச அந்த மன அமைதி. ஆமாம், அந்த மன அமைதி வாழ்க்கைய பார்க்குற ஒரு புது பார்வை, அதை அவரை மொத்தமா மாத்திருச்சு. அப்போ தனக்கு இருந்த ஒரு நோய்க்காக கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த உலகத்துக்கே கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறார், அப்படிதானே? சரிதான். அந்த அனுபவத்தோட ஆழம் அவர் அப்படி ஒரு உந்துதலுக்கு உள்ளாக்குச்சு. இந்த தம்மம், அதாவது இயற்கையோட விதி, வாழ்வியல் நெறின்னு சொல்லலாம். இது எந்த மதத்தையும் சார்ந்ததில்ல. இது எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவானது. எல்லாரும் இதனால பயனடையணும்னு அவர் ஆழமா உணர்ந்தார். அதனால அவரோட குருவோட ஆசீர்வாதத்தோட 1969 இந்தியாவுக்கு விபாசனாம கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சார். பாருங்க, ஒரு குடும்பஸ்தரா, ஒரு இல்லறவாசியா இருந்துகிட்டே எந்த மதச்சடங்கு சம்பிரதாயம் இல்லாம அனுபவத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தவர் கத்துக் கொடுத்த விதம் உலகம் முழுக்க பலதரப்பட்ட மக்களை ஈர்த்துச்சு. அந்த மதச்சார்பற்ற அணுகுமுறை, அதுதான் இந்த அளவுக்கு இது பரவுனதுக்கு முக்கிய காரணம் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அவர் எந்த மத நம்பிக்கையையும் கேள்வி கேட்கல. அதுக்கு பதிலா, நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் உங்க நம்பிக்கையை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இது உதவுன்னு சொன்னார். அதனாலதான் பாருங்க, ஹிந்துக்கள், பௌத்தர்கள், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், யூதர்கள், ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட எல்லாருமே கத்துக்க ஆரம்பிச்சாங்க. 2002 ஒரு கணக்கு இருக்கு. அப்பவே 90க்கும் மேற்பட்ட நாடுகள்ல 100க்கும் மேற்பட்ட தியான மையங்களை உருவாக்க அவர் உதவி இருக்கார். 700க்கும் மேற்பட்ட துணை ஆசிரியர்களை ட்ரெயின் பண்ணியிருக்கார். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இந்த மையங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க நன்கொடைகள்ல மட்டும்தான் நடக்குது. அப்படியா? பயிற்சிக்கு கட்டணமே கிடையாதா? ஆமா, பயிற்சிக்கு எந்த கட்டணமும் கிடையாது. ஆசிரியர்களுக்கும் எந்த சம்பளமும் இல்ல. இது இந்த அமைப்போட தூய்மையை பாதுகாக்குதுன்னு கோயங்கா சொல்றார். இது உண்மையிலேயே ரொம்ப தனித்துவமான விஷயம்தான். சரி, இப்ப அந்த நுட்பத்துக்கே வருவோம். விபாசனா அப்படின்னா என்ன? அதோட அர்த்தம் உள்ளதை உள்ளபடி பார்த்தல் அப்படின்னு சொன்னீங்க. நடைமுறையில இது எப்படி? ஆமா, வீணா விசேஷமாக, பசனானா பார்த்தல். அதாவது மேலோட்டமா பார்க்காம ஆழமா ஊடுருவி பார்க்கறது. இந்த பயிற்சிக்கு 2 முக்கிய ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல ஆனா பானா. இது மூச்ச கவனிக்கிற பயிற்சி. வேற எதையும் யோசிக்காம உங்க மூக்கு நுனியில உள்ள போற வெளியில வர்ற அந்த இயற்கையான மூச்சு காத்த மட்டும் கவனிக்கணும். வேற எதுவும் செய்யக்கூடாது. இது மனசை ஒருமுகப்படுத்த கொஞ்சம் கூர்மையாக்க உதவும். இது நிறைய தியான முறைகள்ல இருக்குதே, அப்புறம் இதுல என்ன ஸ்பெஷல்? இது ஒரு முதல் படி மாதிரி தான். மனம் ஓரளவுக்கு அமைதியாகவும் கூர்மையாகவும் ஆன பிறகுதான் உண்மையான விபாசனா பயிற்சி ஆரம்பிக்குது. அதுதான் நம்ம உடம்பு முழுக்க ஏற்படுற உணர்வுகள், சென்சேஷன்ஸ், அதை வேதனான்னு சொல்லுவாங்க. அதை கவனிக்கிறது. அது சுகமான உணர்வா இருக்கலாம், கஷ்டமான உணர்வா இருக்கலாம், இல்ல நடுநிலையான உணர்வா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதை எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம, ஆஹா புடுக்கிருக்கு என்றோ, ஐயோ கஷ்டமா இருக்கே என்றோ நினைக்காம அதோட இயல்போட கவனிக்கணும். இது கற்பனையோ மந்திரம் சொல்றதோ இல்ல ஏதோ தத்துவத்தை ஆராயறதோ கிடையாது. நேரடி அனுபவம். அதனால தான் இந்த டெக்னிக்கை முழுசா கத்துக்க தடவை ஒரு 10 நாள் தியான முகாம்ல கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு கோயங்கா வலியுறுத்துகிறார். ஓ, அந்த 10 நாள் அவசியமா? சரி, இந்த உணர்வுகளை விருப்பு வெறுப்பு இல்லாம கவனிக்கிறது, இதுதான் மையமா?
இது எப்படி துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்? கேக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள என்ன இருக்கு? மிக சரியான கேள்வி கேட்டீங்க. இதுதான் விபாஷனாவோட ஆணிவேர். கோயிங்கா இத ரொம்ப அழகா இயற்கையின் விதியோட தொடர்பு படுத்தி சொல்வார். அந்த நேர்காணல்ல கூட சொல்றாரு பாருங்க, நெருப்பு சுடுங்கிறது ஒரு உலக பொதுவான விதிதானே. அதே மாதிரி நம்ம மனசுல கோபம், பயம், வெறுப்பு, பேராசைன்னு எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அது உடனடியா நம்ம சுவாசத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்துல உடம்புல ஒரு விதமான உயிர் வேதியியல் மாற்றம், அதாவது பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அது ஒரு குறிப்பிட்ட உணர்வா சென்சேஷனா வெளிப்படும். கோவம் வந்தா உடம்பு சூடாகிற மாதிரி, பயம் வந்தா லேசா ஒரு நடுக்கம் வர மாதிரி. ஓ! அப்போ மனசுல என்ன நடக்குதோ அதுக்கும் உடம்புல ஏற்படுற உணர்வுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. மிக நேரடியான, பிரிக்கவே முடியாத தொடர்பு. இங்கதான் கோயங்காவோட முக்கியமான ஒரு பார்வை வருது. நம்ம பொதுவா என்ன பண்றோம்? இந்த உணர்வுகள் வந்த உடனே அதுக்கு ரியாக்ட் பண்றோம் இல்லையா? சுகமான உணர்வு வந்தா ஆஹா இது வேணும், இன்னும் வேணும்னு ஒரு பற்று, கிரேவிங் வருது. கஷ்டமான உணர்வு வந்தா ஐயோ இது வேண்டாம், போகணும்னு ஒரு வெறுப்பு, அவர்ஷன். இந்த மாதிரி தொடர்ந்து பற்று வைக்கிறதும் வெறுப்படைறதும் தான் நம்ம ஆழ் மனசுல ஆழமா பதிஞ்சு நம்ம துன்பங்களுக்கு மூல காரணமா இருக்கு. விபாசனா என்ன செய்யுதுன்னா, இந்த உணர்வுகள் வரும்போதும் போகும்போதும் அதை சும்மா கவனிக்க கத்துக் கொடுக்குது. அதாவது உபேக்கா, சமநிலையோடு பார்க்க சொல்லுது. இது பிடிச்சிருக்குன்னோ இது பிடிக்கலனோ எதிர்வினை ஆற்றாம அது ஒரு அலை மாதிரி வருது போகுது அப்படிங்கிற அதோட தன்மைய ஒரு சாட்சி மாதிரி பார்க்கும்போது நம்மளோட அந்த பழைய பழக்கம், அதாவது தானா எதிர்வினையாற்றுகிற அந்த ஹேபிட் பேட்டர்ன் ஆஃப் ரியாக்ஷன், அது கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. அதோட வேறையே இது அறுக்குது. அப்போ இது வெறும் மனோதைரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. நம்ம மனசோட ஆழமான இயக்கத்தையே மாத்தி அமைக்கிற ஒரு நுட்பம்னு சொல்றீங்க. இது நிஜமாவே ஒரு விரிவான அலசல் தேவைப்படுற விஷயம்தான். இதோட நன்மைகள் என்னவா இருக்கும்? யார் இதையெல்லாம் பழகலாம்? முக்கிய நன்மை மன அமைதி, அப்புறம் உண்மையான நிலையான சந்தோஷம். இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் தர்ற தற்காலிக மகிழ்ச்சி இல்லாம மனசோட சமநிலையிலிருந்து வர்ற ஒரு ஆழமான நிறைவு. கோபம், வெறுப்பு, பயம், கவலை இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்ச்சிகளோட பிடியிலிருந்து விடுபடலாம். கோயங்கா டாவோஸ் உலக பொருளாதார மாநாட்டுல பேசும்போது கூட சொன்னார், எவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில வர்ற ஏற்றத்தாழ்வுகள், தவிர்க்க முடியாத கஷ்டங்கள் இதெல்லாம் சமாளிக்க மனசமநிலை ரொம்ப முக்கியம். அதுக்கு விபாசனா உதவுது. இதோட பயன்பாடுகளே ரொம்ப அதிகம். டெல்லி திகார் ஜெயில கைதிகளுக்கு பயிற்சி கொடுத்தது அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அது ரொம்ப ஃபேமஸான உதாரணம். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், போலீஸ், பிசினஸ் நிர்வாகிகள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், போதைக்கு அடிமையானவங்கன்னு நிறைய பேருக்கு இது கத்துக் கொடுக்கப்படுது. போத பழக்கத்துல இருந்து விடுபடா இது எப்படி உதவுதுங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, போதை பழக்கத்திலிருந்து விடுதலைன்னு ஒரு கட்டுரை இருக்கு. அதுல கோயங்கா சொல்றாரு, ஒருத்தருக்கு அடிமைத்தனங்கிறது அந்த போதைப் பொருள் மேல இல்லையா, அந்த பொருள் உடம்புல உண்டு பண்ற ஒரு குறிப்பிட்ட உணர்வு மேலதான். அந்த உணர்வுக்கு தான் அவர் ஏங்குறார். விபாசனா மூலமா அந்த உணர்வு வரும்போது அது விருப்பு இல்லாம கவனிக்க பழகிட்டா அந்த உணர்வு மேல இருக்கிற அடிமைத்தனத்தோட பிடி கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியுது. இது போதைக்கு மட்டும் இல்ல, கோபம் மாதிரி உணர்ச்சிகளுக்கும் இது பொருந்தும். இப்படி தனிப்பட்ட மனுஷன்கிட்ட வர்ற இந்த அக அமைதி தான் சமூக அளவுல, ஏன் உலக அளவுல அமைதி வர்றதுக்கு அடிப்படைன்னு கோயங்கா சொல்றார். ஐநா உலக அமைதி மாநாட்டுல கூட இதை வலியுறுத்தினார். தனிமனித மாற்றம் தான் சமூக மாற்றத்துக்கு வழி. தனிமனித மாற்றம், சமூக மாற்றம், மத நல்லிணக்கம்னு இதோட வீச்சு ரொம்ப பெருசா இருக்கு. அவர் காஞ்சி சங்கராச்சாரியார் மாதிரி மத்த மத தலைவர்களை சந்திச்சு பேசினதையும் சொன்னீங்க. ஆமா, அது அவரோட பரந்த மனப்பான்மையையும் மத நல்லிணக்கத்துக்காக அவர் எவ்வளவு ஆசைப்பட்டாருங்கிறதையும் காட்டுது. வேற்றுமைகளை எல்லாம் மறந்துட்டு மனிதநேய அடிப்படையில நாம இணையணும்னு அவர் சொன்னார். ஆக இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒண்ணு புரியுது. இந்த பல்லாயிரம் வருஷ பழமையான டெக்னிக், இன்னைக்கு இருக்கிற மன அழுத்தம், எமோஷன்ஸை ஹேண்டில் பண்றதுல இருக்கிற சிக்கல்கள், ஒரு அறநெறியோட வாழ்றது, அதான் வாழ்வியல் கலைன்னு கோயங்கா சொல்றாரு. இதுக்கெல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலான ஆழமான தீர்வுகளை தருது. இவ்ளோ பயனுள்ளதா இருந்தாலும் சில கேள்விகள், சந்தேகங்கள் வரத்தான் செய்யும் இல்லையா? அந்த நேர்காணல்ல கூட சில முக்கியமான விஷயங்கள் வருது. உதாரணமா, இது ஒரு மதமா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்? ஆமா, அது அடிக்கடி வர்ற கேள்வி. கோயங்காவோட பதில் ரொம்ப தெளிவு. இது மதமே இல்ல, இது தம்மம், இயற்கையோட விதி. நெருப்பு சுடும், மனசுல கெட்ட எண்ணம் வந்தா துன்பம் வரும், நல்ல எண்ணம் வந்தா அமைதி வரும். இது ஒரு யூனிவர்சல் லா. இதுக்கு மதச்சாயம் பூச வேண்டிய அவசியமே இல்ல. இது மனம், உடல் சார்ந்த ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறாரு.
சரி, இந்த அமைப்புல தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஆசிரியர்கள் இத தப்பா பயன்படுத்தாம எப்படி பாத்துக்கறாங்க? அதுக்கும் தெளிவான ஏற்பாடு இருக்கு. ஆசிரியர்களுக்கோ அவங்களுக்கு உதவி பண்றவங்களுக்கோ யாருக்குமே எந்த விதமான பணலாபமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையில செய்யறது. அது மட்டுமல்லாம ஆசிரியர்களுக்கான நடத்தை விதிகள் ரொம்ப கடுமையா இருக்கு. இதனால இந்த நுட்பத்தோட தூய்மை பாதுகாக்கப்படுதுன்னு கோயங்கா நம்பினாரு. இதுல தோல்வி அடைய முடியுமா? இல்ல இது எல்லாருக்கும் செட் ஆகுமா? அமானுஷ்ய சக்திகள், அதாவது சித்திகள் பத்தி கேட்டப்ப, அது பயிற்சியோட ஒரு சைடு எஃபெக்டா சிலருக்கு வரலாம். ஆனா அது நம்ம நோக்கம் கிடையாது. மன தூய்மை தான் உண்மையான லட்சியம்னு அழுத்தமா சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 10 நாள் முகாம் பத்தி நீங்க சொன்னீங்க. ஆமா, அது ஒரு பெரிய சவால் தானே? எல்லாராலையும் அப்படி 10 நாள் ஒதுக்க முடியுமா? கரெக்ட். அது ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் தான். ஆமா. இப்போ இருக்கிற வேகமான வாழ்க்கையில 10 நாள்ங்கிறது, அத பத்தி அவர் என்ன சொல்றாரு? அந்த யதார்த்தத்தை கோயங்கா நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கார். ஆனா அவர் அது இப்படி ஒப்பிடுறார். நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய நோய் வந்தா நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்க தயங்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரி நம்ம மனசோட ஆழத்துல நகிப்பிந்து உள்ள மாலின்யங்களை, அதாவது சேர்ந்திருக்கிற அழுக்குகளை அகற்ற இந்த 10 நாள் இன்டென்சிவ் கேர் மாதிரி அவசியங்கிறார். அந்த 10 நாள் முதலீடு அதனால வாழ்க்கை முழுக்க கிடைக்கிற பலனோட ஒப்பிடும்போது ரொம்ப சின்னதுங்கிறது அவர் கருத்து. விபாசனா செஞ்சா ஒரேடியா உணர்ச்சியே இல்லாம போயிடுவோமோ, வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் இழந்துடுவோமோன்னு ஒரு பயம் கூட சிலருக்கு இருக்குமே. அதுவும் ஒரு பொதுவான தப்பான புரிதல் தான். கோயங்கா என்ன சொல்றாருன்னா, விபாஷனா உங்கள உணர்ச்சி இல்லாதவரை ஆக்காது. அதுக்கு பதிலா உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்கிறத நிறுத்தும். சமநிலையா இருக்கிற மனசுல இருந்து வர்ற அமைதியும் சந்தோஷமும் அந்த நிலையில்லாத சீக்கிரம் மறைஞ்சு போற சின்ன சின்ன சந்தோஷங்களை விட பல மடங்கு உயர்ந்தது, ஆழமானதுங்கிறார். இது உணர்ச்சிகளை அடக்கிறது இல்ல, அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை கையாள கத்துக்கிறது. சும்மா புத்தகம் படிக்கிறதுனாலயோ தத்துவத்தை விவாதிக்கிறதுனாலயோ இல்ல குருவை கும்பிடுறதுனாலயோ மட்டும் உண்மையான மாற்றம் வராது. நேரடி அனுபவத்தால மட்டும்தான் அது சாத்தியம்னு அவர் திரும்ப சொல்றார். ஆஹா, வெறும் தியரி இல்லாம நேரடி அனுபவம், மனசோட இயக்கத்தை ஆழமா மாத்துறது. மதச்சார்பற்ற தன்மை, தனி மனுஷன் அமைதியிலிருந்து உலக அமைதி வரைக்கும் அதோட தாக்கம். இன்னைக்கு நம்ம இந்த விரிவான அலசல்ல பல முக்கியமான கோணங்களை பார்த்திருக்கோம். கோயங்காவோட வாழ்க்கையே ஒரு செய்தியாவும், அவர் கத்துக் கொடுத்த விபாஷனா ஒரு பிராக்டிக்கல் வழியாவும் இருக்கு. நிறைவா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கோயங்கா சுயமுயற்சியோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. புத்தரோட கடைசி வார்த்தைகளா சொல்லப்படுற அத்த தீப பவ, உனக்கு நீயே ஒளியாக இரு, உங்க முக்தியை நீங்களே அடையுங்க அப்படிங்கறத அவர் அடிக்கடி சொல்வார். வழிகாட்டிகள் இருக்கலாம், டெக்னிக் இருக்கலாம், ஆனா இந்த பாதையில நாம தான் தனியா நடக்கணும். நமக்காக வேற யாரும் நடக்க முடியாது. இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களுக்கு வெளியிலிருந்து தீர்வு தேடுறோம், மத்தவங்கள சார்ந்து இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த அகமாற்றத்துக்கான பாதையில இவ்வளவு தீவிரமான ஒரு சுயசார்பு, செல்ஃப் ரிலையன்ஸ் தேவைங்கிற கருத்து உங்களுக்கு எப்படி படுது? இதை நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு எங்க நன்றி.